படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் அந்த 5ஆம் தேதி வரைக்குமே கூட சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்படலை. அது ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆகுது, இன்னும் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மறுதணிக்கையெல்லாம் போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் சென்சார் போர்ட் தரப்புலேருந்து வந்ததுனால சரி ஓகே கேஸ் இது பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாங்க. பட் இதில் ரிவைசிங் கமிட்டி போகுது அப்படின்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ சீக்கிரமாகவே அந்த ஒரு 9ஆம் தேதிக்கு உள்ளாகவே நம்ம வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அப்படி கோர்ட்டுக்கு போனது தான் இவ்வளோ பெரிய தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. சிபிஎஃப்சி கூடயே பேசி முடிச்சுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோட ப்ரொடக்ஷன் நிறுவனம் இருந்திருந்து, ஆனால் விஜய் வந்து இல்லை மேற்கொண்டு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்புட் விஜய் தரப்புலேருந்து வந்ததாக சொல்லப்படுது. அப்படியே போகும் பட்சத்தில் இது வந்து தேர்தலுக்கு முன்பாக வெளியாகாமல் போச்சுன்னா படம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் மோரோவர் வந்து எலெக்ஷன் முடிவுகள் வெளியாகும் போது அது ஒருவேளை தாவேக்காவுக்கு பின்னடைவை கொடுத்தா அந்த முடிவுகள் அது இந்த படத்தையும் பாதிக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் சரி இதுக்கு மேலே இந்த பட விஷயத்தில் ரொம்ப ஃபைட் பண்ணிக்க வேண்டாம், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனாலையும் இப்போ வாபஸ் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் பேசப்படுது. கிட்டத்தட்ட படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிப்ரவரி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக ஊடகங்களில் வெளியாகி இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் தொடர்பான வழக்கு, சென்சார் சான்றிதழ் பெறுவது தொடர்பான வழக்கு. அதில் ஒரு முக்கியமான நகர்வாக வழக்கை தொடுத்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமே வந்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. கோர்ட்டும் வந்து கோர்ட்டினுடைய அனுமதியோடு அது நடந்திருக்கு. ஸோ வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது இதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதற்கப்புறம் கொஞ்சம் சிபிஎஃப்சியினுடைய அவங்களோட அந்த மறுதணிக்கை ப்ராசஸே வந்து நடக்கும். அதனுடைய முடிவில் சர்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெற்று படம் வெளியாகலாம் அப்படிங்கிறது இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். பட் இதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறதாக பேசப்படுகிறது, யார் யார் எந்தெந்த பக்கம் என்னென்ன முடிவுகளை எடுத்ததுனால இந்த புள்ளியில் வந்து இப்போ ஜனநாயகன் படம் நிற்குது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள்லாம் கொஞ்சம் வெளியாகிருக்கு. அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக அப்படின்னு பார்த்தோன்னா, படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் அந்த 5ஆம் தேதி வரைக்குமே கூட சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்படலை. அது ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆகுது, இன்னும் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மறுதணிக்கையெல்லாம் போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் சென்சார் போர்ட் தரப்புலேருந்து வந்ததுனால சரி ஓகே கேஸ் இது பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாங்க. ஸோ அப்படி இருந்தது, அங்கேருந்து ஆரம்பித்து தான் இப்போது இங்கே வந்து நிற்குது. இதில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த முடிவுக்கு போவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுல சில தகவல்கள் இருக்குது. படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும், அதுக்கான கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கான அந்த வணிக ரீதியிலான அட்வான்சஸ் அது இதுன்னு எல்லாமே முடிவு பண்ணப்பட்டாச்சு, வாங்கப்பட்டாச்சு. ஸோ இதற்கப்புறம் வந்து தாமதப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் இதில் ரிவைசிங் கமிட்டி போகுது அப்படின்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ சீக்கிரமாகவே அந்த ஒரு 9ஆம் தேதிக்கு உள்ளாகவே நம்ம வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அப்படி கோர்ட்டுக்கு போனது தான் இவ்வளோ பெரிய தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுத்த ஒரு தவறான முடிவின் காரணமாக, அதாவது அவங்க இது தப்பாக போகும்னு நினச்சி கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. யதார்த்தமாக கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம், கோர்ட்டுக்கு போகணும், அதன் மூலமாக நம்மளுக்கு சாதகமான முடிவுகள் வந்து கூடிய சீக்கிரம் சர்டிஃபிகேஷன் கிடச்சிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக தனி நீதிபதியோட தீர்ப்பின் அடிப்படையிலேயே அது அப்படி தான் நடந்தது. பட் அது மேல்முறையீடு போகும்போது தான் இங்கே முற்றிலுமாக மாறிடுச்சு. ஸோ இந்த கோர்ட்டுக்கு போகிறது மூலமாக நம்ம சீக்கிரம் கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கை, அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவின் காரணமாக இந்த கோர்ட்டுக்கு போய் அது வந்து இப்போ இந்த தாமதத்துக்கு வந்து நிற்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஒன்று. ரெண்டாவது, இதில்
விஜயோட தவறான முடிவும் இருக்கலாம் அப்படின்றது. அதாவது சரி சிபிஎஃப்சி கூடயே பேசி முடிச்சுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டோட ப்ரொடக்ஷன் நிறுவனம் இருந்திருந்து, ஆனால் விஜய் வந்து இல்லை மேற்கொண்டு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்புட் விஜய் தரப்புலேருந்து வந்ததாக சொல்லப்படுது. அப்போது அப்படி வந்ததன் விளைவாக, ஏன்னா பாஜக எதிர்ப்பில் ரொம்ப உச்சபட்சமாக இருக்கிற விஜய் அவர்கள் அப்போது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு ஒரு பெரிய ஆச்சரியப்பட வகையில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா பாஜக எதிர்ப்பில் இருக்கிறவங்க அந்த முடிவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எடுத்த ஒரு முடிவின் காரணமாக தான் இங்கே வந்து நிற்கிது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த முடிவு எடுத்து விஜய் அவர்களோட வழிகாட்டுதல் அடிப்படையில் இல்லை மோதி பார்த்துடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ல போய் இந்த ப்ராசஸ் எடுக்குதுன்னா, அப்போ இப்போ ஏன் வாபஸ் வாங்கணுன்ற ஒரு கேள்வி வரும்ல. அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, ஆஃப்டர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நிறைய மாற்றங்கள் விஜய் கிட்ட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. பட் அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். பட் அதில் ஒன் ஆஃப் தி விஷயமாக இருக்கிற இந்த இதை பார்க்கும் பொழுது சரி இதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம இது பண்ண வேண்டாம், வாபஸ் வாங்கிடுங்கன்ற ஒரு முடிவுக்கு விஜய் வந்திருக்கலாம். விஜய் வந்து இதில் ஒரு யூட்டன் அடிச்சிட்டாரு, ஒரு 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 பேக் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ ப்ரொடக்ஷன் நிறுவனமும் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் விஜய் அந்த முடிவுக்கு வந்ததற்கான காரணங்களில் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாவதன் மூலமாக நம்மளுடைய பொலிட்டிக்கல் கெரியர்லேயும் 2026 தேர்தலில் ஃபைட் பண்ணும்போதும் இந்த படம் வந்து ஒரு வகையில் ஒரு அந்த கேம்பெயினிங்க்கு இது ஒரு வகையில் கை கொடுக்குன்ற ஒரு ஆங்கிளில் தான் இப்போ படமே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. படத்தை சுற்றிய திட்டங்களே அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்ற போது, ஆனால் இந்த கேஸ் இப்படியே போகும் பட்சத்தில் இது வந்து தேர்தலுக்கு முன்பாக வெளியாகாமல் போச்சுன்னா படம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் மோரோவர் வந்து எலெக்ஷன் முடிவுகள் வெளியாகும் போது அது ஒருவேளை தாவேக்காவுக்கு பின்னடைவை கொடுத்தா அந்த முடிவுகள் அது இந்த படத்தையும் பாதிக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் சரி இதுக்கு மேலே இந்த பட விஷயத்தில் ரொம்ப ஃபைட் பண்ணிக்க வேண்டாம், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனாலையும் இப்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் பேசப்படுது. ஒருவேளை இதில் மேற்கொண்டு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா என்னவாகும் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் நிறுவனமும் பார்ப்பாங்க இல்லையா. இப்போது இந்த கேஸில் வந்து இப்போ தனி நீதிபதி அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து சிபிஎஃப்சிக்கான கால அவகாசம் கொடுக்கறது அண்டு ஒருவேளை இல்லை அந்த கால அவகாசம் அண்ட் வந்து ஒருவேளை வழக்கில் முடிவு திரும்பவும் ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவராக வந்துட்டால் திரும்பவும் சிபிஎஃப்சி மேல்முறையீடு போவாங்க. அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ்னால் எப்போ வந்து ரிலீஸ் தேதியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ற அந்த முடிவு வர முடியாமையே போகும், ஒரு நிலையற்ற தன்மையை உருவாகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு வந்ததுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா இதில் டைம் பீரியட் பார்த்தோன்னா இப்போ இதில் மறுதணிக்கை போங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் மறுதணிக்கை பண்ணுறதுலேயும் கூட ரிவைசிங் கமிட்டி பார்த்து ஒருவேளை அவங்களுக்கும் திருப்தி இல்லைன்னா செகண்ட் ரிவைசிங் கமிட்டி அவங்களுமே வந்து அந்த இதுக்கும் போகும்போது இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்குமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஆகிடும் அப்படின்றது. இப்போது இந்த கோர்ட்டுக்கு போகிறதன் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ படத்தை வெளியிட்டுறலான்ற விஷயத்தினால தான் இந்த ஒட்டுமொத்த முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. ஆனால் சிபிஎஃப்சி ஆனால் இந்த கோர்ட்டு கேசஸ்னாலேயே அதில் வர தீர்ப்புகள்னாலேயே அதில் வர முடிவுகள்னாலேயே இவ்வளோ தாமதமாகும் அப்படின்னா நம்ம எப்போ தான் ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுக்க முடியாத சுச்சுவேஷன் நிலவுதே அப்படின்றதுனால தான் இப்போ இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அண்ட் மோரோவர் இதில் ஒரு சந்தேகமாக பார்க்கப்படுவது என்னென்னா, அதாவது இந்த ஒட்டுமொத்த தாமதங்களும் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தரப்புலையும் விஜய் தரப்பில் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த தாமதங்களும் விஜய் தரப்பாலேயே ஏன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆக்சுவலி இது பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்றது தான் தெரியாது. ஆனால் ஒரு சந்தேகம் அப்படின்றது ஒரு பக்கம் எழுது. அதாவது ஒரு பராசக்தி படத்தோடு சேர்ந்து கம்பீட் பண்ணி இங்கே ஜனநாயகன் படம் வெளியாகும்போது அது 2 படங்களுக்கு இடையிலான மோதல், 2 கட்சிகளுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறதோட கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமில் நம்ம பராசக்தி படத்தை பற்றி கூட எவ்வளோ பேசுகிறோம், இளைஞர்கள் எவ்வளோ அதை பற்றி யோசிக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது படம் ரிலீஸ் ஆகும்போது பேசுனதை விட இப்போது ரொம்ப 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 சொற்பமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஜனநாயகன் படம் மாட்டிக்கக்கூடாது. தேர்தல் நெருக்கத்தில் அதுவே வெளியாகுது அப்படின்னா இந்த படத்தை என்ன நோக்கத்துக்காக எடுத்தமோ அந்த நோக்கத்தோட
அந்த நோக்கம் கிட்டத்தட்ட 100% நெருக்கமாக நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகம், இம்பேக்ட் அதிகம், படம் கொடுக்குற இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், மக்கள் மறக்க மாட்டாங்க, இது எலெக்ஷனில் நம்மளுக்கு கை கொடுக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தாமதம் உருவாக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏன்னா சிபிஎஃப்சி பட நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் ரெண்டுத்துக்கும் நடுவில் போயிட்டுருக்கிற இந்த விஷயத்தில் 2 பேருமே பேசியே இதற்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் அப்படின்னாலும் அதை ஜனவரி மாதத்துக்குள்ளேயே முடித்திருப்பதற்கான பேசி என்னெல்லாம் எல்லாம் சால்வ் பண்ணி எங்கெங்கே சமரசம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ இந்த பாயிண்டில் அதை நோக்கி தான் நகர்றாங்க. இந்த முடிவை அப்போவே கூட எடுத்திருக்கலாம். பட் அதையெல்லாம் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இப்போ அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ ஒருவேளை இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. பட் இதுக்கு வந்து அவங்க தரப்பில் தான் இதற்கு உரிய விளக்கம் கொடுக்கணும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. இப்போது சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. ரிவைசிங் கமிட்டியில் எப்படியும் அதுக்கு ஒரு 2 வாரம் அளவுக்காவது டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. முடிஞ்ச வரைக்கும் இங்கே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் கொஞ்சம் புஷ் பண்ணி சீக்கிரமாக முடித்து படத்துக்கான சர்டிஃபிகேஷன் வாங்குகிற முயற்சிகள்லாம் இனிமேல் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட படம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ வருது. மேக்ஸிமம் பிப்ரவரி 20, பிப்ரவரி மிஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி 27, இல்லை இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட டைம் டேட்ஸில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த விஷயங்களும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக படம் ரிலீஸ் ஆகிடணும். ஒருவேளை அப்படி ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு சில சட்ட சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும். ஏன்னா தேர்தல் முடிவுகள் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே ஆளும் அரசாங்கமே கூட தன்னுடைய திட்டங்களை கூட அறிவிக்க முடியாது. எந்த ஒரு கட்சியும் அரசியல் ரீதியிலாக அரசாங்கங்களும் தங்களுக்கு சாதகமான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா படம் அப்படிங்கிறதுனால இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து இல்லை இந்த டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற முடிவுகளை இல்லை அதற்குரிய சட்ட சிக்கல்களை ஜனநாயகன் படம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இப்போது இந்த முடிவு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாலும் கூட தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக எப்படியும் வந்து பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரங்கள் அல்லது முதல் 2 வாரங்களுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படுது. அப்போது அந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக படம் ரிலீஸ் ஆகிடணும். அப்படி ஆகலைன்னா வேறு சில சிக்கல்கள் எழக்கூடும். பட் அந்த சுச்சுவேஷன் நோக்கி நகர்தா என்னன்றதை நம்ம அந்த டைம் வந்தால் தான் தெரியும். பட் இப்போதைக்கு படத்துக்கான பிரச்சனைன்றது ஒரு நெருக்கடிங்கிறது சட்ட நெருக்கடிகள், வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதற்கப்புறம் சிபிஎஃப்சி அண்டு அதாவது கோர்ட்டினுடைய தலையீடு இல்லாமல் சிபிஎஃப்சி அண்டு பட நிறுவனம் இவங்க 2 பேரும் தான் அடுத்து பேசிக்க போகிறாங்க. சிபிஎஃப்சி எப்போ சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, எய்தர் யூஏ அல்லது ஏ, இது 2த்தில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து. இதில் சொன்னது போல் பிப்ரவரி 20, 27 அல்லது 2க்கும் இடைப்பட்ட டேட்ஸில் வந்துருமா, இல்லை பிப்ரவரி 20க்கு முன்னாடியே வந்துருமா பார்க்கலாம் பொறுத்திருந்து. இந்த விவகாரம் தொடர்பாக இப்படியாப்பட்ட தகவல்கள் இதன் பின்னணியில் பேசப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக உங்களுடைய பார்வைகளும் கருத்துக்களும் என்ன, அண்ட் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இதை பற்றின உங்களோட தகவல்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் வேறு சில தகவல்களோடு அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.